ஓம் சக்தி. அனைவருக்கும் இனிய ஸ்ரீராமநவமி நன்னாள் வாழ்த்துக்கள். ராமநவமி இந்த வருடம் எப்போது வருகிறது? இந்த ராமநவமி வழிபாடுகளை நாம் எவ்வாறு செய்யலாம்? இந்த வழிபாடுகளை நாம் செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பவற்றை எல்லாம் இப்போது பார்க்கலாம் வாருங்கள். ராம் 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 என்றாலே மனதில் ஒருவித தெம்பும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய திருநாமம்தான் நம் ராமரின் திருநாமம். இந்த ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள், முன்னேற்றத்தை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு அருமை பெருமை வாய்ந்த ராமரை வழிபடக்கூடிய அந்த ராமநவமி வரும் 27/3/2026 பங்குனி மாதம் 13ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து வரும் நாள் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடப்படுகிறது. இது சௌரமானம் என்று சொல்லப்படும் சூரிய சந்திரனின் சுழற்சியினை வைத்து கணிக்கப்படுகிறது. சில சமயங்களில் சித்திரை மாதத்திலும் சில சமயம் பங்குனி மாதத்திலும் இந்த ஸ்ரீராம நவமி வரும். ஸ்ரீராம நவமி வழிபாடுகளை எவ்வாறு செய்யலாம் என்று பார்க்கலாம். ஸ்ரீராம நவமி அன்று காலையிலேயே நாம் நம் வீட்டையும் பூஜை அறையையும் நன்றாக கோலம் போட்டு அழகாக அலங்கரித்து கொள்ள வேண்டும். மாவிலை தோரணங்கள் இவைகளை எல்லாம் கட்டி அழகாக அலங்கரித்து கொள்ள வேண்டும். நம்மிடம் இருக்கும் ராமர் படத்தை எடுத்து பன்னீரில் சிறிது பச்சை கற்பூரம் கலந்து அதை துடைத்து ராமர் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து வாசனை மலர்களை சாத்தி துளசி மாலை சாத்தி நாம் தயார் நிலையில் வைத்துக்கொண்டு நமது பூஜையை தொடங்க வேண்டும். ராமரின் அஷ்டோத்தரங்களை சொல்லி அர்ச்சனைகள் செய்யலாம். அதன் பிறகு ராமர் துதிப்பாடல்களை பாடலாம். ஜெயராம் ஸ்ரீராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம், இப்படி ராமருடைய நாமாக்களை சொல்லி பஜனைகளும் செய்யலாம். ராமருக்கு நிவேதனமாக நாம் செய்ய வேண்டியது முக்கியமாக பானகமும் நீர்மோரும், அதன் பிறகு தேங்காய், வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் இவர் போரும். ஆனால் இதற்கு மேலும் நாம் செய்ய வேண்டும் என்று ஆர்வமுடன் செய்ய நினைத்தால் பால் பாயசம், சர்க்கரை பொங்கல் மற்றும் எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம் இவற்றையும் சேர்த்து நிவேதனம் செய்யலாம். அதன் பிறகு தூபதீபம் காண்பித்து வழிபாடுகளை நாம் முடிக்கலாம். ஸ்ரீராம நவமி அன்று அன்னதானம் மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. முடிந்தவர்கள் அன்னதானம் செய்யலாம். அல்லது நம் வீட்டில் நிவேதனம் செய்த பானகம், நீர்மோர், அன்னங்கள் இவற்றை நம் அக்கம் பக்கம் இருப்பவர்களுக்கு கூட கொடுத்து இந்த அன்னதான பலனை நாம் அடையலாம். ஏழை எளிய மக்களுக்கு உடைதானம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் மிகவும் சிறப்பு. இதுபோல் நாம் செய்வதால் நமது கர்மாக்கள் குறையும் என்று நம்பப்படுகிறது. ராமநவமி அன்று ராமனின் திருநாமத்தை நம்மால் முடிந்த அளவு எழுதுவதும் சொல்வதும் நமக்கு ராமனின் பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும். ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று 2 எழுத்தினாள். ராமா என்று 2 எழுத்தினாள்.